ஓம் சக்தி பராஷ் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மரூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. எல்லாம் வல்ல அம்மாவின் துணை கொண்டு, இந்த அடிகளாரின் துணை கொண்டு இந்த விழாவில் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு அளித்த சக்தியில் அனைவருக்கு நன்றி கூறுகிறேன். முதலாவதாக நம்முடைய ஆலயத்தை பற்றி சில வார்த்தைகளை கூறிவிட்டு நம்முடைய மன்றத்தை பற்றி சில வார்த்தைகள் கூறுகின்றேன். நமது ஆலயத்தில் நடக்கின்ற எல்லா விழாக்களிலும் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். அதே போல் இந்த மன்றத்தில் நடக்கின்ற எல்லா விழாக்களிலும் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். மன்றத்திற்கு அம்மா அவர்கள் 2 முறை வந்து தன்னுடைய பாதங்களை அவர்கள் படித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மன்றம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலேயே முதலாவது மன்றமாக திகழ்கின்றது நம்முடைய மன்றம். இப்படிப்பட்ட சீரும் சிறப்பும் பெற்ற ஒரு மன்றம் நம்முடைய சிங்கப்பூர் மன்றம். எனவே இந்த மன்றத்தில் அனைவரும் சக்தி மாலை அணிந்து இன்றைக்கு விழா எடுத்திருக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. என்னோட பேர் சௌந்தர்யா, பாரியரிலேருந்து வரும். இது எனக்கு 8வது வருஷம் மாலை. இதுதான் வந்து சிங்கப்பெருமாள் கோவில் இருக்க இந்த மன்றத்தில் தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து மாலை போடுறோம். இங்கே இருக்கிற சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. செட்டிப்பூனியம், திருக்கச்சூர், நிறைய ஊர் இருக்குது. எல்லா இடத்துலையும் சின்ன சின்னதாக மன்றம் இருக்குது. ஆனால் எங்கள் எல்லாருக்குமே வந்து இங்கே இருக்கிற சிங்கப்பெருமாள் கோவில் மன்றம் தான் தாய் மன்றம் மாதிரி. நான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மன்றத்தை பார்த்துட்ருக்கேன். ஒரு கோவிலாக மட்டுமே இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு வழிமுறை நடத்தி இங்கே இருக்க சக்திகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க தான். ஒரு வாட்டி கூட இது வரைக்கும் அவங்க முகம் சுழிச்சோ இல்லை வாடி போய் கூட பார்த்தது கிடையாது. எல்லாமே நல்ல முறையில் வந்து எங்களுக்கு வழிமுறை நடத்தி ஒவ்வொரு வருஷமும் எங்களோட எல்லா இருமுடிக்கு நல்லபடியாக சக்தி ஏற்றி எல்லா பூஜைகளுமே ஒவ்வொரு வாட்டியும் சிறப்பாக பொறுமையாக எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. தவறுகளே செஞ்சாலும் அதை கண்டிக்காமல் அதை நல்ல முறையில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒவ்வொரு வருஷமும் நான் என் கூட இருந்த சக்திகளை என் வீட்டில் எல்லாருக்குமே வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, அது மாதிரி மனசார என்ன வேண்டி நம்ம முழுசாக ஓம் சக்தி மாலை அணிவிக்கிறோமோ அதுக்கான பலன் எல்லாருக்குமே முழுசாக கிடச்சிருக்கு. கண்கூட நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு முழு பக்தியோடு வந்து யாருமே அம்மாவை மனசார நினச்சி வேண்டிக்கிட்டா எல்லாருக்குமே கட்டாயம் எல்லாமே கிடைக்கும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி அம்மாவே என்னோட கஷ்டத்தை நீண்டு வச்சுருக்காங்க. 15 வருஷ காலமாக நான் இந்த மாலை அணிந்து வரேன். என்னோடய கஷ்டங்களை தீர்த்துருக்காங்க. என் குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் பேச்சு வராமல் இருந்தது. உன்னோட ஆலயத்தில் வந்து தான் எனக்கு பேச்சு எல்லாமே என் குழந்தைக்கு கொடுத்தீங்க. நீங்கள் கொடுத்த சக்தி தான் அது மொத்தமே. இன்றைக்கி அவளோட வயிற்றுக்கும் ஒரு குழந்தைய உருவாக்கியிருக்கீங்க. அதுவும் நீங்களோட சக்தி தான். ஓம் சக்தி அம்மாவே சரணம் என்று வந்தாலே நமக்கு எல்லாமே நோய்கள் எல்லாமே நமக்கு தீர்ந்துவிடும். இன்றும் ஓம் சக்தி அம்மாவே நினைத்து கொண்டிருங்கள். என்னோட 15 வருஷம் சரிவத்தில் நான் சொல்கிறேன். நான் என்றைக்குமே ஓம் சக்தி அம்மாவை நம்ம நாள் கைவிட்டதுக்கு சரித்திரமே கிடையாது. நம்மளோட குடும்பங்கள் மின்னுக்கு வரும், நல்ல இதுக்கு வரும், நல்ல நிலைமைக்கு வரும். ஓம் குறைங்கள் எல்லாமே தீர்த்து விடுவாள் அம்மா. ஓம் சக்தி அம்மாவே. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. நான் முத கோடம்பக்கத்தில் போட்ட சக்தி மாலை அங்கே அம்மன் கோயிலில். அதுக்கப்புறம் இங்கே வந்து 16 வருஷமாக மாலை போட்டுக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் ரொம்ப முடியாத ஆயிடுச்சு. ஃபுல்லாக கட்டி வந்துட்டு எங்கள் குருஜி வந்து லட்சுமி திருநீர்மலை. நான் போடல லட்சுமி மாலை, என்னால் நடக்கக்கூட முடியல, கை காலெல்லாம் வீங்கிட்டு அப்படின்னு சொன்னேன். இல்லைக்கா நீ மாலை போடுற தேதியில் நீ நல்லா ஆயிடுவேன்னு சொன்னாங்க. அதேமாரி நல்லா ஆயிட்டு போட்டேன். கை கால் டாக்டர்கிட்டலாம் போனால் ஒன்றும் இல்லைன்றாங்க. முடக்குவதனை சாதம் கூட அள்ளி சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு தான் இப்பயும் வந்திருக்கேன் நான். அந்த அம்மா நினச்சி வரமாட்டேன்னு நினச்சேன். ஆனால் மாலை போட்டு வந்து அந்த அம்மாவை நம்பி நான் வரேன். நல்லா இருக்கிற 16 வருஷமாக அந்த நோவில் அடிபட்டு 16 வருஷமாக மாலை போட்டு நடக்கிறேன். நான் நடக்க முடியாத என் பொண்ணு தான் தூக்கி உட்கார வச்சு பல்லு தேய்ச்சி சாப்பாடு கொடுக்க எல்லாம் பண்ணுவா. இன்னைக்கு நானே செஞ்சுக்கிறேன். என் வேலையை நான் செஞ்சுக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன அந்த அம்மா நல்லா வச்சுருக்கா. ஓம் சக்தி பராசக்தி.